குட் நைட்டுங்க. ஓகே, குட் நைட். பிரியா குரு வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் வினோத். சாப்பிட்டேன் குரு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நம்ம வீட்டில் மீன் குழம்பு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டாச்சு தினேஷ். ஆமாங்க, கூரை வீடு தாங்க சங்கர். ஆனப்பா ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஆனப்பா தானே? என்னப்பா பிங்கி பிங்கி வாய மூடு, வாய மூடு பிங்கி. என்னது, உன் மனைவி கங்காவை சந்திரமுகியா, உன் மனைவி கங்கா இப்போ சந்திரமுகியா மாறிட்டாளா? அப்படியா? அப்படியா? அகில் சொல்றாரு பாரு, உன் சிஸ்டரு சந்திரமுகியா மாறின தருணமா, மாறுறத பாரு. சிக்கன் குழம்பா? ஹோட்டல் டேஸ்ட். ஹாய், ஹலோ. நியோ சமையல். பேபி பேபி பேபி. கேட்கக்கூடாத கேள்வியில் கேட்கப்படா, நான் பதில் சொல்ல மாட்டேன். சொல்லுப்பா கிரானிஸ்கே. வெயிலுக்கு கூலர். ஐயோயோ இல்லைப்பா, அதெல்லாம் சும்மா கதை, நம்பாதீங்க அப்படிலாம் சொன்னான் இமான். ஹாய். சும்மா தாளிக்குது அப்படியே. சூரியன் காலங்கத்தில் கது வழியாக உள்ளே தான் வருது, அவ்வளோ சூடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சென்னை தாண்டி నేను చెన్నై ఏంటి మీరే ఊరు? அகில் கமெண்டை டே பண்ணிட்டு போய் கை ஓஞ்சிடும் போல இருக்கு. பிரவீன் ஏடாகூடமாக பேசுனா அப்போ நான் திட்டி போடுவேன். మర్యాదగా కమెంట్ పోడు. బాయ్, గుడ్ నైట్ దినేష్. ఓకే డాడీమా, దాన్ని వదిలేసి దానికి నీళ్ళు తనిగా పెట్టేసి దానికి అన్నం ప్లేట్ అక్కడ తనిగా కొంచెం జరిపి పెట్టి, ఎరుము ఏమైనా వచ్చిపోతుంది. దానికి అన్నము నీళ్ళు తనిగా పెట్టేసి నువ్వు వచ్చి పండి ఏమైనా తినేసి పండి. టైం అవుతుంది చూడు. రెస్ట్ చేసుకో. ఈరోజు అన్నీ అయింది కదా, రేపు ఏం పని ఉండదు. నువ్వు రెస్ట్ చేసుకో. రేపు నేను కొంచెం పని ఉంది, బ్యాంకుకి పోవాల్సి ఉంది. అయ్యో లిస్ట్ అవుట్ ఎక్కువ ఉంది, నాకు టైమే లేదు. ఏం చేయకపోతాను తెలియదు ఇప్పుడే. ఏ టైంకి నేను పోయేది ఏం తెలియదు. தினமும் ராத்திரி இப்படித்தான் சந்திரமுகியாக இருக்கீங்க லைவில்? அப்படி தான் இருக்கேன் நான். இல்லையே, நான் ரெகுலராக வர்றது இல்லையே குரு. நான் எப்போயா தான் வரேன். அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கடுப்பாயிருந்தேன். முடியல. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம உட்காந்து லைவ் போட்டு அது அவங்க கண்ட கமெண்டை போட்டு நமக்கு கோவம் வந்து கத்தி, சரி வேணாம் போன்னு விட்டுட்டேன். அப்புறமா யோசித்தேன், சரி பரவாயில்ல திருப்பி லைவ் வருவோம். நம்ம வந்து நம்மளை பிடிச்சவங்களும் ஒரு சிலர் இருக்காங்களே, நல்ல டைப்பில் நல்ல மரியாதையாக பேசுகிறவங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வருவோம். நம்ம எதுக்கு தப்பான கமெண்ட் போகிறவங்கள மட்டுமே மைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அதனால தான் நான் இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், நம்மளும் கொஞ்சம் நம்ம ஐடியா கொஞ்சம் லெவல் மேலே போகணும் இல்லையா? அப்படியே கிணத்துல போட்ட தவளை மாதிரி கிணத்துக்குள்ளேயே கடந்தா எப்போ தான் நம்மளும் கடலில் போய் பார்க்கறது, கடலில் போய் கலக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி. ஏசி மாட்டுங்க. இல்லையா? ஏசி மாட்டுங்க. முடியல. யோ புரியல. ஏன் டாடி கடுப்பு நப்பியா? புரியல. நான் சொல்லுடா. என்னடா புரியலடா டே, என்னடா போடுற சுமி? எனக்கு உங்கள் பாஷை கற்றுக் கொடுங்க, நல்லா இருக்குது. சென்னையில் வெயில் எப்போ ஜாஸ்தி தான்.